என்னை கூட தான் தினம் அடிக்கிறாரு. அரசியல்ல பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா கௌரவத்தெல்லாம் பார்க்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்க. அப்ப நம்ம தலைவர் சொல்றதே கேட்க மாட்டேன். ஏய், அட நீங்களா நன்றி கெட்ட நாய்களா? யாரா நன்றி கேட்டவன்? என்னடா பண்றீங்க? அவனை பிடிக்கடா. என் தலைவன் சொல்றதை கேட்க மாட்டல. உனக்கு பணம் தான் பெருசா போச்சு. என் தலைவனை எதிர்த்து உயிரோட எவனும் இருக்க கூடாதுடா. குணமா தான்டா இருக்கணும். செத்து தொலைடா துரோகி. அட பாவிகளா, வாங்கடா. அதே பணத்துக்காக தானடா. தம்பி பலராமன் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து அவரது மனைவி நமது அன்பு சகோதரி இந்திரா பலராமன் அவர்கள் தொடர வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புவதால் நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் நமது கட்சியின் வேட்பாளராக அவரை அறிவித்து இந்த தேர்தலில் எப்படியும் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் முன்மொழிகிறேன். அவர் விட்டு சென்ற பணியை என் தொகுதி மக்களுக்காக செவனே செய்து முடிக்க அரும்பாடுபடுவேன். வருகின்ற இடைத்தேர்தலில் நானே வெற்றி பெற உங்களது அனைவரது ஒத்துழைப்பும் தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள்மா. நன்றி. வாழ்த்துக்கள். இத பாருமா, ஜாதி ஓட்டு ஒண்ணு கூட மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆகாம கேன்வாஸ் பண்ற வேலையை நீ பாரு. கேன்வாசிங் ஆக வேண்டிய கேஷ நான் உனக்கு கிடைச்சேன். புரியுதா? வணக்கம். மா மா என்னப்பா? என்ன எலெக்ஷன்ல நிக்கிறியா? ம். மா, இந்த அரசியலால குங்குமத்தை அழிச்சு சந்தனத்தை பூசிக்கிட்ட. இப்ப சந்தனத்தையும் அழிச்சு சாக்கடையை பூசிக்க பாக்குற இல்ல? இங்க பாருமா, புருஷன் சேர்த்து வச்ச காசை பாதுகாக்கிறதுக்காக அரசியல்ல நிக்கிறியா, இல்ல சம்பாதிச்ச சொத்து பத்தாதுன்னு அரசியல்ல நிக்கிறியா? மா, என்னம்மா பேசாம இருக்க? இந்த அரசியலால ஒரு உயிர் போனது பத்தாதா? இன்னொரு உயிரும் போயிடக்கூடாதுதாப்பா நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். என்னம்மா சொல்ற? தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டேன். யோ பிஏ தலைவரே, இதை இந்த நம்ம கட்சி பத்திரிக்கை தலையங்கத்தில் போட சொல்லு. சரிங்க. இந்த அறிவுஜீவி பத்திரிக்கையில கொண்டு கொடு. அதென்ன அவன் எப்ப பார்த்தாலும் என்ன குத்தம் சொல்லியே கட்டுரை போட்டிருக்கான். ஆமா தலைவரே. நானும் திட்ட திண்டுக்கல்லு வைய வைரக்கல்லு. இது ஒரு பையனுக்கும் புரிய மாட்டேங்குது. கொண்டு போய் அவங்கிட்ட கொடு. சரிங்க தலைவரே. ஏயா தலைவரே, கார்ல நம்பிக்கையா பணம் வைக்க 2 பேரை கூட்டு வர சொன்னனே, கூட்டு அதுக்கு வந்தியா? தான் தலைவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். வந்திருக்கவங்க சாதாரண இல்ல, இருட்டிலே இமயமலை வருவாங்க. அப்படியா? ஆமா தலைவரே, மீன் வெட்டலாம் அவங்க கண்வெட்டுக்கு முன்னாடி தூசு. இப்ப போய் கூட்டிட்டு வந்துடுறேன். எதுலையுமே சந்தேகம் தான் ஐயா. இறங்குங்க. பார்த்து பார்த்து மெதுவா. அப்படி காலை வைங்க. வாங்க, பார்த்து வாங்க. மெல்ல மெல்ல வாங்க. பார்த்து வாங்க, பார்த்து. அப்படியே அப்படியே வாங்க. தலைவரே, உங்களை தான்
தலைவரே நான் சொன்ன 2 பேரும் இவங்க தான். என்னடா இது? தலைவரே இவங்களை விட நம்பிக்கையானால் கிடைக்காது. சரி வேலையை பார். ஏப்பா சரிங்க, சொன்ன வேலையை கரெக்டா செய்வீங்களா? ஐயா செய்வோம் ஐயா. யோ இங்க வா. தலைவரே அந்த பாக்ஸ் எடுத்து கார் பின்னால வை. ஓகே தலைவரே. ஓகே தலைவரே வாங்க. பார்த்து வாங்க. பொறுமையா வாங்க. மெல்லையா அப்படியே அப்படியே. வெள்ளி விழா, வைர விழா, கட்சி மாநாடு, பிறந்த நாள் விழா, இப்படியெல்லாம் குருவி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தன காசை நல்லவாயன் சம்பாரிச்சு நாரவாயனுக்கு கொடுத்த மாதிரி இந்த ஓட்டு போடுறவங்களுக்கு கட்ட பிரிச்சு சில்லற சில்லறையா அழுகிறக்கே சரியா இருக்குது. என்னடா அரசியல். ச்சே. வாங்க வாங்க அப்படியே வாங்க. நில்லுங்க தலைவரே. ரொம்ப கச்சிதமா முடிச்சிட்டாங்க வேலையெல்லாம். அப்படியா? ஐயா தொடர்ந்து இந்த மாதிரி வேலை கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமா போகும்யா. ஆமையா, உங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுத்தா கடைசியில நான் 100 நாள் வேலைக்கு போக வேண்டியதுதான். வேற வேலை இருந்தா சொல்லி அனுப்புறேன். இப்ப போயிட்டு வாங்க. ஐயா நாங்கள் காருக்குள்ள அடிக்க வச்சது 1000 ரூபாய் நோட்டு கட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா 1000 கட்டு இருந்ததுங்க. மொத்தம் 10 கோடி ரூபாயா. கணக்கு தப்பா போச்சுன்னா நீங்க எங்க மேல தான் சந்தேகப்படுவீங்க. எங்க மேல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு அதனால தான் முன்கூட்டியே சொல்ல வந்தேன் ஐயா. வரேங்க ஐயா.